बोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ஸ்ரீமத் பகவத்கீதையில் 7வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறோம். சப்தமோத்தியாய ஞான விஞ்ஞான யோகம் அப்படின்னு பேர். முன்பே சொன்னது போல பகவத்கீதையை 3 பிரிவாக பிரிச்சிருக்கு. தத்வமசி அப்படிங்கிற ஒரு மகா வாக்கியத்துக்கு 3 வார்த்தைகள் இருக்கின்றன. தத் துவம் அசி அப்படின்னு. இப்போ தத்துனா என்ன, துவம்னா என்ன, அசின்னா என்ன அப்படின்னு தெரியணும் நமக்கு. அதை உபதேசிக்கிறதுக்காக தான் இந்த பகவத்கீதை முழுசாக வந்திருக்கு. அப்போ தத் என்ற பதத்தின் பொருள் என்ன, துவம் என்ற பதத்தின் பொருள் என்ன, அசி என்ற பதத்தின் பொருள் என்ன, இதை தெரிஞ்சுக்கணும். இந்த 3 வார்த்தைகளையும் புரிய வைப்பதற்காக 18 அத்தியாயங்கள் வந்திருக்கின்றன. ஒவ்வொரு வார்த்தைக்கும் 6 அத்தியாயங்கள் வந்திருக்கு. முதல்ல துவம் என்றால் என்ன என்பதை பற்றி முதல் 6 அத்தியாயங்கள் சொல்லி கொடுத்துருக்கு. துவம் அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம். நீ அப்படின்னா யார் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கிறதான அத்தியாயம் இந்த முதல் 6 அத்தியாயம். இந்த 7வது அத்தியாயத்திலேருந்து 12ஆம் அத்தியாயம் வரையில் இருக்கக்கூடிய அத்தியாயங்கள் எல்லாம் தத் என்ற பதத்தை பற்றி சொல்ல போகிறது. தத்துனா அது அப்படின்னு அர்த்தம். அதுனா எது அப்படின்னு சொல்லி காட்டணும். இங்கே 13வது அத்தியாயத்திலிருந்து 18 வரையில் இருக்கக்கூடிய அத்தியாயங்கள் எல்லாம் அந்த தத் என்பதும் தொம் என்பதும் ஒன்றுதான் என்பதை காட்டக்கூடிய ஒரு சமத்துவத்தை காட்டக்கூடிய அத்தியாயங்கள். நீ அதுவாக இருக்கிறாய்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இருக்கிறாய்ங்கிறத காட்ட போகிறது. இப்படியாக இந்த அத்தியாயங்கள் 18 அத்தியாயங்களும் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. முதல் 6 அத்தியாயங்கள் நம்ம பார்த்தது துவம் பதத்தின் அர்த்தம் நம்ம சொன்னோம். துவம் பதார்த்தத்தை பற்றி நம்ம பார்த்தோம். துவம் என்றால் நீ அப்படின்னு அர்த்தம். நாம் சாதாரணமாக நம்மை பற்றி நினைத்து கொள்ளும்போது நான் இந்த மனிதன் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இங்கு இந்த ஊரிலே இருக்கிறேன், வசிக்கிறேன், இங்கு அமர்ந்திருக்கிறேன், இதை சாப்பிடுகிறேன், இதை யோசிக்கிறேன், இதை எழுதுகிறேன், இதை படிக்கிறேன், இப்படிங்கிற பலவிதமான எண்ணங்களினால் நம்மை நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுது நான் இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறேனோ அப்போது நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த உடல் அமர்ந்திருக்கிறது, நான் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உடலை நான் என்று எண்ணிக்கொண்டு என்னை இந்த உடலுடன் ஐக்கியப்படுத்தி கொண்டு நான் என்று என்னை சொல்லுகிறேன். நான் இந்த அறையில் அமர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஞானிகள் அப்படி சொல்லுவதில்லை. ஞானிகள் நான் என்று அவர்கள் சொல்லும்போது அவர்கள் தங்களுடைய உடலை பற்றி நினைப்பதில்லை. நாம் பலவற்றையும் நினைக்கிறோம். நமது உள்ளத்தை பற்றி நினைக்கிறோம். நிறைய நேரத்தில் நான் இப்போது சந்தோஷமாக இருக்கிறேன், நான் இப்பொழுது துக்கமாக இருக்கிறேன், துக்கப்படுகிறேன்
அப்படின்லாம் சொல்லும்போது நாம் நம்மை நமது மனதுடன் ஐக்கியப்படுத்தி கொண்டு இப்படிலாம் சொல்கிறோம். இப்பொழுது எனக்கு பசிக்கிறது, நான் இப்பொழுது கோபமாக இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லும்போது நம்மை நமது பிராணன்களுடன் நம்மை ஐக்கியப்படுத்தி கொண்டு அப்படி சொல்கிறோம். இப்போது உண்மையிலேயே நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளாமல் நம்மை மற்ற பொருட்களுடன் ஒரு ஐக்கியப்படுத்தி கொண்டு அதை நான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் மகான்கள்லாம் உண்மையிலேயே தங்களை எதனுடனும் ஐக்கியப்படுத்தி கொள்ளாதவர்கள். நான் இந்த உடலுடன் என்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளும் போது அப்போது நான் சொல்லுவேன், இந்த ஒரு நாளைக்கு நான் பிறந்தேன், இன்றுடன் எனக்கு இவ்வளவு வயதாகிவிட்டது, இன்றைக்கு எனக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி இந்த உடல் என்று பிறந்ததோ அதை வைத்து கொண்டு நான் பிறந்ததாகவும், எப்பொழுது உடல் மரிக்கப் போகிறதோ அப்பொழுது நான் இறக்கப் போவதாகவும் நினைத்துக் கொள்கிறேன். இதுதான் சாதாரண மனிதர்களுடைய எண்ணம். ஞானிகள் தங்களுடைய உடலுடன் ஒப்பிட்டுக் கொள்வதில்லை. அவர்களுக்கு அந்த இடத்திலே நான் என்றால் என்ன என்பது தெரியும். அவர்களுடைய அறைகூவல் என்ன அப்படின்னா, அந்த ஆத்மா என்றும் பிறப்பதில்லை, நான் என்றும் இருக்கக்கூடியவன், எங்கும் இருக்கக்கூடியவன், எப்போதும் இருக்கக்கூடியவன், எல்லா காலத்திலும் இருக்கக்கூடியவன். ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதாவா ந பூயஹா அஜோ நித்யா சாஸ்வதோயம் புராணா ந ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே சொல்லக்கூடியவர். இந்த உடல் எப்போதோ ஒரு நேரம் பிறக்கிறது, எப்போதோ ஒரு நேரம் இறக்கப் போகிறது. ஆனால் ஆத்மாவை பற்றி ஞானிகள் பேசும்போது சொல்கிறார்கள், இந்த ஆத்மா ஒருபோதும் பிறப்பதில்லை, ஒருபோதும் இறப்பதில்லை. என்றோ ஒரு நாள் இருந்துவிட்டு என்றோ ஒரு நாள் இல்லாமல் போகக்கூடிய ஒரு பொருள் அல்ல இது. இது எப்படிப்பட்டது என்றால் அஜஹா அப்படிங்கிறார், பிறப்பற்றது. இந்த ஆத்மா நித்தியமானது, எப்போதும் இருக்கக்கூடியது, அழிவற்றது, மாறாமல் இருக்கக்கூடியது, சாஸ்வதா அப்படிங்கிறார். புராணகனா எல்லா காலங்களிலும் இருக்கக்கூடியதுக்கு பேர் புராணம் என்ற பெயர். புறாப்பி நவயேவ அப்படின்னு சொல்லி, பழையதாக இருந்தாலும் அது புதியது அப்படிங்கிறார். இந்த உடல் அழியும் போது அந்த ஆத்மா அழிவதில்லை. ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே அப்படிங்கிற, சரீரம் எப்போது அழியுகிறதோ அப்பொழுது இந்த ஆத்மா அழிவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடல் பிறக்கும் போது ஆத்மா பிறப்பதும் இல்லை. ந ஜாயத்தே ஜாயமானே ஷரீரே, அதையும் எடுத்துக்கணும் சேர்த்து. இப்போ இந்த உடல் அழியும் போது ஆத்மா அழிவதில்லை, உடல் பிறக்கும் போது ஆத்மா பிறப்பதில்லை, அதற்கு பிறவி என்பதே கிடையாது. ஞானிகளுடைய அனுபவம் அது. அந்த ஆத்மாவை எந்த ஒரு பொருளாலும் அசைக்க முடியாது, எந்த ஒரு ஆயுதத்தினாலும் அழித்து விட முடியாது. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி, நெருப்பை வைத்து சுட்டு விடலாமா அப்படின்னு பார்த்தா அதுவும் முடியாது. நைனம் தஹதி பாவகா, தண்ணீரை ஊற்றி நினைத்து விடலாமான்னு பார்த்தா அதுவும் முடியாது. நச்சைனம் கிளேதயந்தி ஆபகா, காற்றினால் அதை உலர்த்தி விடவும் முடியாது. ந சோஷயத்தி மாருத்தகா, பஞ்சபூதங்களால் அதை ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லியாச்சு. அது எப்படிப்பட்டதுன்னா அச்சேத்யகா, அதை இரண்டாக பகுக்க முடியாதது அந்த ஆத்மா. அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோ அயம் சோஷ்ய ஏவச்சகா அப்படிங்கிற, அதை இரண்டாக பிரிக்க முடியாது, பகுக்க முடியாது, எரிக்க முடியாதது, நனைக்க முடியாது, உலர்த்த முடியாதது. நித்யகா சர்வகதக, நித்தியமாக இருக்கக்கூடியது, எப்போதும் இருக்கக்கூடிய, சர்வகதக எங்கும் இருக்கக்கூடியது, எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியது அந்த ஆத்மா. இந்த அறையில் மட்டும்தான் இருக்கு, அறையை விட்டு வெளியே இல்லைன்னு சொல்ல முடியாது. உடலுக்கு வேணா சொல்லலாம். ஆத்மா அப்படிப்பட்டது. ஸ்தானுகு அச்சலகாயம் சனாதனகா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிதான் ஞானிகளுடைய அனுபவம். இப்படியாக உண்மையான நான் என்றால் யார் அப்படிங்கிறத இந்த முதல் 6 அத்தியாயங்கள்ல சொல்லியிருக்கு. அந்த நான் என்பதை அடைவதற்கு வழியாக கர்மயோகம் செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்கு 6 அத்தியாயத்தில். கர்மயோகம் இல்லாமல் உண்மையான அந்த நான் என்பதை அடைந்து விட முடியாது. கர்மயோகம் வேண்டும். கர்மயோகத்தின் மூலம் நம் மனதிலே இருக்கக்கூடிய அழுக்குகள், மாசுகள் எதெல்லாம் இருக்கின்றனவோ அவையெல்லாம் போய்விடுகின்றன. இது ஒரு பாதை. இது கர்மயோகம் என்பது கடைசி முடிவு என்பது கிடையாது. கர்மயோகம் என்பது ஒரு பாதை. அதை பின்பற்றும் போது ஒரு மனிதனுக்கு தன்னால்
ஒரு வைராக்கியம் ஏற்பட்டு விடுகிறது. அப்படி வைராக்கியம் ஏற்படுவதற்கு கர்மயோகம் தேவை. பற்றற்ற செயல்களில் ஈடுபட வேண்டும்னு சொல்லியிருக்கு. பற்று இல்லாமல் செயல்களில் ஈடுபட்டுவது கர்மயோகம்னு பெயர். 2 பேர் செயல்களை செய்கிறார்கள். ஒருவர் அந்த செயல்களின் பலனை விரும்பி வேண்டி செய்கிறார்னு வச்சுப்போம். கேட்கின்ற பலன் வரப்போறது நிச்சயமா. யார் அந்த பலனுக்காக வேலை செய்கிறானோ அவன் தன்னை பந்தத்தில் மாட்டிக்கொள்கிறான். யார் பலனை எதிர்பார்க்காமல் செயல்களை செய்கிறானோ, செயல்கள் எல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்கிறானோ, எதை செய்தாலும் சரி இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். அப்படி யார் செய்கிறானோ அவன் இந்த உலகத்திலிருந்து, அந்த கர்ம பந்தங்களில் இருந்து பிரிந்து வந்து விடுகிறான். அதை சொல்லியிருக்கு இந்த முதல் 6 அத்தியாயத்தில். யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்மபந்தனஹா. இறைவனுக்காக செய்யக்கூடிய செயல்களை தவிர மற்ற செயல்கள் எல்லாம் ஒருவனை கட்டுக்குள் வைக்கின்றன அப்படிங்கிறார். எனவே கௌந்தேய அப்படின்னு கூப்பிட்டு கிருஷ்ணர் சொல்றார், ததர்த்தம் கர்ம அப்படிங்கிறது. அப்போ அந்த இறைவனுக்காக செயல்களை செய் அப்படிங்கிறது. ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்கஹா சமாச்சர அப்படிங்கிறார். இறைவனுக்காக செயல்களை செய். முக்த சங்கஹ அப்படிங்கிற, முக்த சங்கஹ அப்படின்னா சங்கம்னா பற்று, முக்த சங்கஹான பற்று இல்லாமல் செயல்களை செய் அப்படிங்கிறார். இப்போ கர்மங்களை செய்ய வேண்டும், பற்றில்லாமல் செய்ய வேண்டும். முதல் 6 அத்தியாயங்கள் இதெல்லாம் தான் சொல்லியிருக்கு. கர்மங்களை செய்து திரும்ப திரும்ப சொல்றார். தஸ்மாத் அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சர. இன்னொரு இடத்துல சொல்றார், எந்த விதத்திலும் பற்று ஏற்பட்டு விடாமல், ஏற்படுத்தி கொள்ளாமல், சததம் காரியம் கர்ம சமாச்சர, எப்போதும், சததம்னா எப்போதும், ஒரு நொடி விடாமல் எல்லா நேரங்களிலும் செயல்களை செய். அப்படி செய்வதன் மூலம் நிச்சயமாக உயர்ந்த நிலையை நீ அடைவாய் அப்படின்னு சொல்றாரு. அசக்தோஹி ஆச்சரன் கர்ம பரம் ஆப்னோதி பூருஷா. ஒரு மனிதன் பரம் ஆப்னோதி, உயர்ந்த நிலையை அடைந்து விடுகிறான். இப்படி செயல்களை செய்யும் போது, செயல்களை பற்றில்லாமல் ஒருவன் செய்யும் போது உயர்ந்த நிலையை அடைந்து விடுகிறான். அதுக்கு உதாரணம் வேற சொல்றார். இது ரெண்டும் முதல்ல சொன்னது ரெண்டும் அந்த 4வது அத்தியாயத்தில். 5வது அத்தியாயத்தில் ஒரு உதாரணத்தோட சேர்த்து சொல்றார். பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் தியக்த்வா கரோதியஹ லிப்யதேன ச பாப்பேன பத்மபத்ரமிவாம்பசா அப்படிங்கிறார். தாமரை இலை தண்ணீரில் ஒட்டுவதில்லை, தண்ணீரிலேயே விழுந்து கிடக்கிறது தாமரை இலை. ஆனாலும் தண்ணீர் அதில் சிறிதும் ஒட்டுவதில்லை. மனிதர்களும் எப்போதும் இந்த கர்மங்களில் இருக்கிறார்கள், செயல்களில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அந்த செயல் அவர்களை பந்தப்படுத்தி விடக்கூடாது. அதற்கு என்ன வழி அப்படின்னா, பிரம்மண்யாதாய கர்மாணி அப்படிங்கிறார். பிரம்மத்தில் நிலை பெற்று நின்று செயல்களை செய் அப்படிங்கிறார். இறைவனை மனதிலே வைத்துக்கொண்டு, இறைவனையே நினைத்து கொண்டு செயல்களை செய்ய வேண்டும். இறைவனுக்காக செயல்களை செய்ய வேண்டும். பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் தியக்த்வா, எந்த ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல், ஒரு பற்றில்லாமல் செயல்களை செய்தால், கரோதியக, யார் அப்படி செய்கிறார்களோ அவன் லிப்யதே ந பாப்பேன, அவனுக்கு அவன் இந்த பாப்பத்துடன் ஒட்டுவதில்லை. எப்படி இந்த தண்ணீரிலே இருக்கக்கூடிய தாமரை இலை தண்ணீரில் ஒட்டுவதில்லையோ அப்படி செயல்களின், கர்மங்களின் பலன்களும், புண்ணியம் பாப்பம் என்ற 2 பலன்களும் கூட அவனுக்கு ஒட்டுவதில்லை அப்படிங்கிறார். இப்போ முக்தியை அடைய வேண்டும் அப்படின்னா நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நான் அப்படிங்கிறதுக்கு 2வது அத்தியாயத்தில் எல்லா விதமான ஆத்மாவை பற்றிய எல்லா விதமான கருத்துக்களும் கொடுத்துருக்கு. அதை அடைவதற்கு கர்மயோகம் வேண்டும் அப்படிங்கிறது கர்மத்தை பற்றி சொல்லியிருக்கு. இப்போ இந்த முதல் 6 அத்தியாயங்களில், அதனால இதுக்கு பேர் முதல் 6 அத்தியாயங்கள் முதல் பகுதின்னு சொன்னோம். அது துவம் பதத்தை பற்றியும், அந்த துவம் பதத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு சாதனமாக கர்மயோகத்தை பற்றியும் சொல்லியிருக்கு. அது
இப்போ இரண்டாவது பகுதியான 7வது அத்தியாயத்திலிருந்து 12ஆம் அத்தியாயம் வரை இருக்கக்கூடிய அத்தியாயங்கள் இந்த தத் என்றால் தத்துவமசியில் இருக்கக்கூடிய தத் என்ற பதத்திற்கு என்ன பொருள் என்பதையும், இறைவனை தியானம் செய்ய வேண்டும், அந்த இறைவனை எப்படி தியானம் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் சொல்ல போறது. முதல்ல தன்னை பற்றி சொல்லியாச்சு, இப்ப இறைவனை பற்றி சொல்ல போறது. பக்தனை பற்றி சொல்லியாச்சு, இப்ப பகவானை பற்றி இந்த 2வது 6 அத்தியாயங்கள் சொல்ல போகின்றன. எந்த இறைவனை உபாசிக்கிறார்களோ, எந்த இறைவனை பற்றி தியானம் செய்கிறார்களோ அவரை பற்றி சொல்ல போறது. அதுதான் தத் பதம் என்ற பெயர். அதை பற்றி இந்த இடத்துல சொல்லி ஆரம்பிக்க போறது இந்த அத்தியாயம். போன 6வது அத்தியாயத்திலே கடைசி ஸ்லோகமாக இருந்தது யோகினாமபி சர்வேஷாம் மத்கதேனாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்த தபோ மதஹா அப்படின்றது. யோகிகளிலேயே உயர்ந்த யோகி யார் அப்படின்னாக்க ஸ்ரத்தாவான ஸ்ரத்தையுடன் இருக்கக்கூடியவன். யார் என்னை பஜிக்கிறார்களோ, என்னை சேவிக்கிறார்களோ அவர்கள் எப்படி சேவிக்கிறார்கள் அப்படின்னா மத்கதேனாந்தராத்மனா, என்னையே மனதில் வைத்து எப்போதும் என்னையே நினைத்து கொண்டு என்னை சேவிக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த யோகிகள் அப்படின்னு சொல்லி, யோகினா ஞானின்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. என்னையே அப்படின்னு அவர் சொல்லிட்டார். என்னையேன்னு சொன்னது கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். அப்போ கிருஷ்ணரையேன்னு அர்த்தம். கிருஷ்ணரையே மனதிலே நினைத்து கொண்டு அப்படின்னு அர்த்தமாச்சு மத்கதேனாந்தராத்மனா அப்படின்னு. இப்போ இந்த 2ஐயும் விளக்க போறார். என்னையே அப்படின்னா என்ன அர்த்தம், என்னையே மனதில் வைத்துன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத இந்த 7வது அத்தியாயத்திலேருந்து ஆரம்பித்து சொல்ல போறார். பாஷ்யம் ஆரம்பிக்கிறதும் இப்படிதான், அந்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. யோகினாமபி சர்வேஷாம் மத்கதேனாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்த தபோ மதஹா அப்படின்னு இந்த போன ஸ்லோகம் முடிஞ்சது, போன அத்தியாயம் முடிஞ்சது. அதில் அந்த 2 கேள்விகள் இருந்தன. அந்த 2 கேள்விகள் என்ன அப்படின்னாக்க, மாம் என்னை அப்படின்னு சொல்லியிருக்கார் கிருஷ்ணர். என்னை அப்படின்னு சொன்ன உடனே என்னை பஜிக்க வேண்டும், என்னை சேவிக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியாது. நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரிஞ்சாதானே நான் உங்களிடம் வர முடியும். அப்போ உங்களுடைய அந்த தத்துவம் என்ன, உங்களை பற்றிய ஞானம் என்ன அப்படின்னு கேட்கிறார். இப்போ மதீயம் தத்துவம் ஏவம் இது பிரஷ்னபீஜம் உபன்யஸ்ய ஸ்வயம் ஏவ ஈதிருஷம் மதீயம் தத்துவம் அப்படின்னு சொல்றாரு. தான் இப்படிப்பட்டவர்கிறத சொல்லி கொடுக்க போறார். அதுக்கப்புறம் ஏவம் மத்கதாந்தராத்மா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இப்போ சொல்ல போறார். இது ஏதத் விவக்ஷு ஸ்ரீ பகவான் ஆக அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பகவான் உவாச்சேன்னு வருது. இப்போ மயி ஆசக்தமனாக பார்த்த யோகம் யுஞ்சன் மதாஸ்ரயா அசம்சயம் சமக்ரம் மாம் யதாக்ஞாஸ்யசி தச்ருணு அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றார். இப்போ மயி ஆசக்தமனாக அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். இப்போ மயிட எண்ணில் அப்படின்னு அர்த்தம். எண்ணில் ஈடுபட்ட மனதை உடையவனாக இருந்து கொண்டு அப்படின்னு அர்த்தமாச்சு. ஆசக்தி அப்படின்னாக்க தொடர்புடைய, பந்தப்படுத்திய ஒரு இதுக்கும் அதற்கும் ஒரு தொடர்புடையன்னு எடுத்துக்கணும். அது என்னில் மிகவும் தொடர்புடைய மனதை கொண்டவனாக இருந்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னையே நினைத்து கொண்டவனாக இருந்து கொண்டு அப்படின்னு அர்த்தமாச்சு. மயி ஆசக்தமனாக பார்த்த யோகம் இஞ்சன் மதாஸ்ரயா, யோகத்தை செய்து கொண்டு, யோகம் இஞ்சன் அப்படின்னா யோகத்தை பயின்று கொண்டு, மத ஆஸ்ரயக என்னையே நம்பி, என்னையே சார்ந்து, என்னையே அண்டியிருப்பவனாக இருந்து கொண்டு, அப்படி இருந்தால் என்னை பற்றிய ஞானத்தை நீ பெறுவாய். அது எப்படிப்பட்ட ஞானம் என்பதை நான் கூறுகிறேன் கேள் அப்படிங்கிறார். அசம்சயம் சமக்ரம், சந்தேகம் வராத வரையில், எவ்வளவு சந்தேகம் இருந்தாலும் நீக்கக்கூடிய வகையில் நான் சொல்லிக் கொடுக்கிறேன். சமக்ரம் முழுமையாக சொல்லிக் கொடுக்கிறேன். யதாக்ஞாஸ்யசி தச்ருணு, நீ அறிந்து கொள்ளும் வரையில் சொல்லிக் கொடுக்கிறேன் கேள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இங்க
மயி ஆசக்தமனாக அப்படின்னு நான் சொல்லும்போது ஆச்சாரியர் எழுதுறீங்க, மயி வக்ஷியமான விசேஷனே பரமேஸ்வரே அப்படின்னு எழுதுறார். என்னில் ஈடுபட்ட மனமுடையவனாக, என்னில் அப்படின்னு சொன்னோடனே என்னில்னா யாரில் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார், வாசுதேவன் சொல்லியிருக்கார். அந்த இடத்துல எழுதும்போது ஆச்சாரியர் போடுறார், இப்படிப்பட்டவர் நான் பின்னாடி சொல்ல போறேன், அவரை பற்றி அப்படின்னு சொல்றார். அவரில் மனதை நிலைநிறுத்தி, எப்படிப்பட்டவர் பின்னாடி வரப்போறது. இப்போ பரமேஸ்வரனான அப்படின்னு சொல்றார். பரமேஸ்வரனான ஸ்ரீ கிருஷ்ணரில் மனதை நிறுத்தி அப்படின்னு சொல்றார். பரமேஸ்வரன் அப்படின்னாக்க, ஈஸ்வரன் அப்படின்னாக்க எல்லாவற்றையும் படைத்து காப்பவன் ஈஸ்வரன். படைத்து காத்து அழிப்பவன், உலகத்தை முழுவதும் படைத்து காத்து அழிப்பவன் ஈஸ்வரன். ஈஸ்வரனில் தான் எல்லாம் நிகழ்கின்றன. பிரம்மம் இருக்கிறது, எந்த ஒரு செயலும் இருக்காது. எப்பொழுது மாயையுடன் கூடிவிட்டதோ மாயா உபகித சைத்தன்யம்னு சொல்லுவோம், மாயாவை சின்ன சைத்தன்யம்னு சொல்லுவோம். அப்படி அந்த சைத்தன்யம் எப்படி மாயையுடன் கூடுகிறதோ அப்பொழுது எல்லா படைப்பும் ஏற்பட போகின்றன. மாயையுடன் கூடிய சைத்தன்யத்திற்கு தான் ஈஸ்வரன் என்று பெயர். இப்போ உலகம் எல்லாம் அதில் உற்பத்தி ஆகிறது, உலகம் அங்கே நிலை பெறுகிறது, அங்கேயே அழிந்தும் போகிறது. அப்படிப்பட்டவன் ஈஸ்வரன். இப்போ இந்த இடத்துல கிருஷ்ணர் என்னில் அப்படின்னு சொன்ன போது எப்படி பரமேஸ்வரனை எடுத்துக்கொள்ளலான்னு ஒரு கேள்வி வரலாம் நமக்கு. அதுதான் பின்னாடி சொல்ல போறார் கிருஷ்ணர். இந்த உலகமெல்லாம் நான் தான் படைத்தேன். 2 விதமான பிரகிருதிகள், 2 விதமான இயற்கைகள் இருக்கின்றன. அந்த இயற்கைகள் 2ம் என்னை சேர்ந்தவை. இந்த உலகம் முழுவதும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்கள் எல்லாம் என்னிலிருந்து தோன்றப் போகின்றன. நானே எல்லாவற்றிலும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல போற. நாமெல்லாம் நாம்னு சொன்ன உடனே இந்த உடலை சொல்லிட்டோம் இல்லையா? சாதாரண ஞானிகள் கூட இந்த உடலை சொல்ல மாட்டார்கள், மனதை சொல்ல மாட்டார்கள், உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை சொல்லுவார்கள். அதனால சாக்ஷாத் கிருஷ்ணர் நான் அப்படின்னு எங்க சொல்றாரோ அந்த இடத்துல உடனே நமக்கு புரிஞ்சுக்கணும், அவர் தன்னை இந்த உடலுடன் ஐக்கியப்படுத்தி கொண்டு உடலை பற்றி சொல்லவில்லை. அவருக்கு இந்த உடல் மீது ஒரு அபிமானமும் கிடையாது. ஏனென்றால் இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது, 5 எலிமெண்ட்ஸ், 5 எலிமெண்ட்ஸ் சொல்றமே, அதனால் ஆனது இது. அப்படிப்பட்ட இந்த உடலிலே அவருக்கு நான் என்ற எண்ணம் இருக்கவே முடியாது. சாதாரண பாமரனுக்கு இருக்கலாம், அவருக்கு இருக்க முடியாது. அவருக்கு நான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஸ்வஸ்வரூபமாக இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் இந்த பிரத்யேகாத்மாவாக இருக்கக்கூடிய சைத்தன்யம் பரமாத்மா எது இருக்கிறதோ அதில் தான் அவருக்கு நான் என்றால் அவர் தான். அதை தான் சொல்றாரு எல்லா இடத்துலையும். ஏனென்றால் அந்த சைத்தன்யத்திலிருந்து தான் இந்த உலகம் தோன்றுகிறது. சைத்தன்யத்திலிருந்து தான் இந்த உலகம், சைத்தன்யம் இருப்பதனால்தான் இந்த உலகம் நிலை பெற்று நிற்கிறது. அந்த சைத்தன்யத்திலேயே இந்த உலகம் கரைந்தும் போகிறது. எல்லா விதமான நாடகங்கள், இந்த உலகம் என்ற ஒரு நாடகம், பெரிய நாடகம் நடந்து கொண்டிருக்கிறதே, அது எல்லாம் தன்னுள் இருக்கக்கூடிய இந்த சைத்தன்யத்தில். எப்படி இந்த கண்ணாடியில் பார்க்கிறோம், அந்த உலகமே கண்ணாடி போன்று மனம் என்ற கண்ணாடியில் பிரதிபலிக்கக்கூடியவை இந்த உலகம் எல்லாம். அப்படியாக பின்னாடி அவர் தன்னை பற்றி சொல்லப்பட்ட தன்னுடைய உண்மையான தன்னை தான் என்றால் யார் என்று பின்னாடி சொல்ல போறார். அதனால்தான் இந்த இடத்துல முன்னாடியே போட்டிருக்கார், மயி அப்படின்னு சொன்ன உடனே பரமேஸ்வரே அப்படின்னு போட்டார். பரமேஸ்வரனிடத்தில் ஈடுபட்ட மனம் கொண்ட ஒருவன் யோகத்தை செய்து கொண்டு, யோகம் இஞ்சன்னு, யோகம் அப்படின்னு அர்த்தம் தியானம் செய்து கொண்டு மனசமாதானம் குர்வன் அப்படின்னு எழுதியிருக்கார் இங்க ஆச்சாரியர். மதாஸ்ரயா, என்னையே அண்டியிருப்பவனாக, அகமேவ பரமேஸ்வரகா ஆஸ்ரயா எஸ்ய அப்படின்னு எழுதியிருக்கார். பரமேஸ்வரனான நானே அவனுக்கு அடைக்கலமாக இருக்கிறேன். அப்படிப்பட்டவனாக இருந்து கொண்டு
எதற்காக பரமேஸ்வரனையே அடைக்கலம் போக வேண்டும் அப்படின்னா, பரமேஸ்வரன்ட்டே நமக்கு வேண்டியது ஒரே ஒரு இதுதான். பரமேஸ்வரன்ட்டே எதை கேட்டாலும் கொடுத்து விடுவான், இல்லைன்னு சொல்லலை. எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். எதை கேட்க வேண்டும் நமக்கு தான் இருக்கு. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லும்போது சொல்லுவார், இந்த உலகத்து ஐஸ்வர்யங்களை பற்றி, உலகத்து ஐஸ்வர்யங்களை இறைவனிடம் கேட்கக்கூடாது, அவரையே கேட்கணுமா. அப்படி அதுபோன்று இங்கே இந்த யோகிகள் இறைவனையே அண்டி இருக்கிறார்கள் அப்படின்னா இறைவனே வேண்டும் என்பதற்காக. மற்ற ஜனங்கள் இறைவனை ஒரு கருவியாக, ஒரு மீடியமாக பயன்படுத்தி கொண்டு அவரிடம் பிரார்த்தனை செய்து இந்த உலகப் பொருட்களை சம்பாதித்துக் கொள்வார்கள். எனக்கு இது வேண்டும், அதற்காக நான் கோவிலுக்கு போகிறேன். பரீட்சையில் பாஸ் பண்ண வேண்டும், அதற்காக கோவிலுக்கு போகிறேன், சாமியிடம் வேண்டிக் கொள்கிறேன். இப்படியாக பலவிதமான எண்ணங்கள். அதுதான் இந்த இடத்தையும் சொல்லியிருக்கு. யாருக்கு எது வேண்டுமோ அதை மனதில் வைத்துக்கொண்டு இறைவனிடம் செல்கிறார்கள். அவர்களையெல்லாம் மத ஆசிரியகான்னு சொல்ல முடியாது. மத ஆசிரியக அப்படின்னா என்னையே நம்பி ஒருவன் இருக்கிறான், என்னை மட்டுமே வேண்டி மற்றவை எல்லாவற்றையும் வேண்டாம் என்று உதறிவிட்டு என்னிடமே மனதை செலுத்தியவனாக இருக்கிறான். அயம் து யோகி மாம் ஏவ ஆசிரியம் பிரதிபத்தியதே. மாம் ஏவ அப்படின்னு சொன்னார். என்னையே அடைக்கலம் புகுந்தவனாக இருக்கிறான். ஹித்வா அந்யத்து சாதனாந்தரம். மற்ற எல்லா கருவிகளையும், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே வேண்டாம் என்று விட்டுவிட்டு வந்து விட்டான். எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் எல்லாவற்றையும் துறந்து விட்டு இவன் வந்து நிற்கிறான். அவனுக்கு தான் மயி ஏவ ஆசக்தமனாகான்னு பெயர். என்னையே வந்து அண்டி நிற்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அப்படிப்பட்டவனான நீயும் வந்திருக்கிறாய் அப்படின்னு அர்ஜுனனை பார்த்து சொல்றார். உனக்கு நான் இப்பொழுது சொல்லிக் கொடுக்கிறேன், சந்தேகம் வராமல் சொல்லிக் கொடுக்கிறேன். அசம்சயம் அப்படிங்கிற, சம்சயம்னா சந்தேகம், உன்னுடைய சந்தேகங்கள் நீங்கும் வரை சொல்லிக் கொடுக்கிறேன். சமக்ரம் முழுமையாக சொல்லிக் கொடுக்கிறேன். சமஸ்தம் அப்படின்னு போட்டிருக்காரு. எதை சொல்லிக் கொடுக்கிறேன் அப்படின்னா, என்னை பற்றி, என்னுடைய தத்துவம், நான் என்றால் என்ன அப்படிங்கிறதை பற்றி நான் சொல்லிக் கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். இறைவன் என்றால் யார் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கிறாராம். எப்படிப்பட்டவர் அவர் அப்படின்னா ஈஸ்வரன் சொல்லியிருக்கு. ஈஸ்வரன் என்றால் 6 குணங்களுடையவன் ஈஸ்வரன். அந்த குணங்கள்லாம் இங்க சொல்லியிருக்கு. விபூதி, பல, சக்தி, ஐஸ்வர்யாதி குணசம்பன்னம் மாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி பலவிதமான குணங்கள் இருக்கக்கூடியவனான அந்த ஈஸ்வரன் ஆன என்னை பற்றி உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், புரிய வைக்கிறேன். யதா, எப்படி நான் இருக்கிறேனோ அப்படியே உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஞாஸ்யசி, நீயும் புரிந்து கொள்வாய் அப்படின்னு சொல்றார். சம்சயம் மந்திரேட ஏவம் ஏவ பகவான், இவர்தான் இப்படிதான், இவர்தான் பகவான் அப்படின்னு நீ புரிந்து கொள்ள வேண்டும், அதற்காக சொல்லிக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இப்போ இறைவனை பற்றிய ஒரு ஞானம் கொடுக்க போறார் இந்த இடத்துல. தச்ச மத்விஷயம் ஞானம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஞானம் தேகம் சவிஜானம் இதம் வக்ஷ்யாமி அசேஷதா. 2வது ஸ்லோகம். யஜ்ஞாத்வா நேக பூயோன்யத் ஞாத்தவ்யம் அவசிஷ்யதே அப்படின்னு சொல்றார். உனக்கு ஞானத்தை கொடுக்கிறேன். எந்த ஞானம் அப்படின்னா பரமாத்ம ஞானத்தை பற்றி கூறுகிறேன். அதான் இப்ப தெரிஞ்சுக்கணும். தத் பதத்தை பற்றி சொல்ல போறார் இந்த 6 அத்தியாயத்தில். பரமாத்ம ஞானத்தை பற்றி கூறப்போகிறேன். அனுபவத்துடன் கூடியதான அந்த ஞானம் அது. அதனால்தான் அது அபரோக்ஷ ஞானம்னு பேரு. சவிஞானம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அனுபவ சகிதமான ஒரு ஞானத்தை உனக்கு கொடுக்க போகிறேன், முழுமையாக கொடுக்க போகிறேன். அசேஷதா அப்படிங்கிறார். அது உயர்ந்த ஞானம். அந்த உயர்ந்த ஞானத்தை ஒருவன் அடைந்து விட்டால் இந்த உலகத்தில் அடையக்கூடிய ஞானம் வேறு எதுவும் கிடையாது. யத் ஞாத்வா ந இஹ பூயஹ அன்யத் ஞாத்தவ்யம் அவசிஷ்யதே அப்படிங்கிறார். இந்த உலகத்திலே மீண்டும் அறிய வேண்டும் என்ற ஒரு பொருள் இந்த உலகத்திலே எதுவுமே இருக்காது. அந்த ஒரு ஞானத்தை ஒருவன் பெற்றுவிட்டால், பரமாத்ம ஞானத்தை ஒருவன் பெற்றுவிட்டால், அதன் பிறகு இந்த உலகத்திலே அறிய வேண்டிய ஞானம் என்பது ஒன்றும் இருக்காது, கிடையாது, மீதி இல்லை அப்படின்னு சொல்றார். இது ஒரு உயர்ந்த ஒரு
ஒரு நம்ம முனிவர்களுடைய ஒரு பெரிய கண்டுபிடிப்பு இது. எல்லாம் அந்த ஒருமையில் ஒடுங்குகின்றன அப்படிங்கிறது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. ஏக்கமேவ அப்படிங்கிறது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. அத்விதீயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. அது வெளியிலேருந்து கண்டுபிடிக்கிறது இல்லை, உள்ளே கண்டுபிடிக்க வேண்டியது. உள்ளே எப்படி வெளியிலே அறிவியல் அறிஞர்கள் சயின்டிஸ்ட் எல்லாம் உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்கிறார்களோ அதே போன்று முனிவர்கள் உள்ளே இருந்து இருந்து ஆராய்ச்சி செய்து 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 கடைசியிலே உள்ளே இருக்கக்கூடிய பொருளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த ஒன்றிலிருந்து எல்லாம் வந்திருக்கின்றன, ஒன்றிலிருந்து எல்லாம் பலவும் வந்திருக்கின்றன அப்படிங்கிறதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த ஒன்றை அறிந்து கொண்டு விட்டால் எல்லாம் அறிந்து கொண்டதாக ஆகிவிடும் என்பதை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். இதுக்கு ஒரு உபனிஷத் பிரமாணம் இருக்கிறது. பகவத்கீதையில் இருக்கக்கூடிய எல்லா வாக்கியங்களுக்கும் ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடியவை உபனிஷதங்கள். இந்த உபனிஷத்துடைய சாரமாக இருக்கக்கூடியது பகவத்கீதை. முண்டகோ உபனிஷத் இருக்கிறது. அதிலே சௌனகன் என்ற ஒரு சீடன் தன்னுடைய குருவான அங்கீரஸ்ங்கிற குருவிடம் சென்று அவரிடம் கேள்வி கேட்கிறார். கஸ்மின் பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி. எதை ஒன்றை அறிந்து கொண்டால் நான் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டவனாக ஆகிவிடுவேனோ அதை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்க. இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் ஒன்றாக வகைப்படுத்தி பீரியாடிக் டேபிள் அப்படின்னு ஒரு இது கண்டுபிடிச்சு இத்தனை விதமான எலிமெண்ட்ஸ் இருக்கின்றன அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த முனிவர்கள் எல்லாம் இன்னும் மேலே போய் எவ்வளவோ இது போய் இருக்கக்கூடியது ஒரே பொருள் ஒன்றிலிருந்து தான் எல்லாம் வந்தனன்னு கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவனாக இந்த ஒரு சீடன் ஒரு முனிவரிடம் சென்று எந்த ஒரு பொருளை அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டவனாக ஆவேனோ அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கான். அதற்கு அந்த முனிவர் பதில் சொல்ல போறார். சாந்தோக்கிய உபனிஷதம் இருக்கு. ஸ்வேதகேதுங்கிற ஒரு சீடன் இருந்திருக்கான். அவனுடைய தந்தையார் தான் குரு. குருகுலவாசம் முடித்துவிட்டு வந்த பிறகும் அந்த ஸ்வேதகேதுவிற்கு ஒரு எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு விட்டேன் என்ற ஒரு அகங்காரம், ஒரு கர்வம் இருந்தது. உண்மையான ஆத்ம ஞானிக்கு அந்த கர்வம் இருக்க முடியாது. அதனால அவருடைய தந்தையார் பார்த்தார். அவரிடம் கேட்கிறார், ஸ்வேதகேதோ என்னு சௌமியேதம் மகாமனா அனுச்சானமானி ஸ்தப்தஹா அசி அப்படிங்கிறார். ரொம்ப கர்வத்துடன் இருக்கிறாயே, சொல்வதை கேட்காமல் இருக்கிறாயே, ஒரு ஸ்தப்தன் அப்படின்னா மற்றவர்களை மதிக்காதவனாக இருக்கிறாயே, நீ என்ன எல்லாவற்றையும் படித்து விட்டு வந்து விட்டாயா அப்படின்னு கேட்கிறார் அவர். உததம் ஆதேசம் அப்ராக்ஷா, உன்னுடைய குரு உனக்கு அந்த ஆதேசம்ங்கிறத சொல்லி கொடுத்தாரா? இவன் படிச்சுட்டு வரல, அதை தெரிஞ்சுக்கல. தெரிஞ்சுருந்தாக்க இப்படி கர்வத்தோட இருந்திருக்க மாட்டான் நிச்சயமா. அதனால் அவனுக்கு என்னன்னே புரியல. அதை விளக்கி அவருடைய தந்தையார் சொல்றார், ஏன அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி அமதம் மதம் அவிஜ்ஞாதம் விஜ்ஞாதம் இதி. எதை அறிந்து கொண்டு விட்டால் எல்லாம் அறிந்து கொண்டதாக ஆகிவிடுமோ, எதை கேட்டால் எல்லாம் கேட்டதாக ஆகிவிடுமோ, எதை நினைத்தால் எல்லாம் நினைத்ததாக ஆகிவிடுமோ அதுதான் ஆதேசம் என்பது. அதை நீ அறிந்து கொண்டு விட்டாயா அப்படின்னு கேட்கிறார். இவனுக்கு புரியல இன்னும் கூட. இவனே திருப்பி கேட்கிறான். அதனால அப்பாவை பார்த்து கதம்னு பகவா ச ஆதேஷோ பவதி, அந்த ஆதேசங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறான். அப்போ திரும்பவும் அந்த தந்தையார் அவனுக்கு உபதேசம் செய்கிறார். யதா சௌமிய ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜ்ஞாதம் சியாத் வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்தியேவ சத்தியம் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றார். ஓ மகனே, இந்த பார், ஒரே ஒரு பிடி மண்ணை பற்றி தெரிந்து கொண்டால் மண்ணினால் செய்யக்கூடிய எல்லா விதமான பொருட்களையும் பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போ இங்கே எத்தனை பிளாஸ்டிக் சேர்ஸ் இருக்கு. பிளாஸ்டிக்கை பற்றி அறிந்து கொண்டால் அவ்வளவு பிளாஸ்டிக் சேர்ஸ் ஒன்று ஒன்றா போய் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. ஒரு சின்ன பிளாஸ்டிக்கை எடுத்து அதனுடைய தன்மையை நாம் தெரிந்து கொண்டு விட்டால் இருக்கக்கூடிய எல்லா சேர்களின் தன்மை, இந்த கடிகாரம், இந்த கிளிப்,
டம்ளர், இப்படி இருக்கக்கூடிய எல்லா விதமான பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட எல்லா பொருட்களையும் பற்றி நாம் அறிந்து கொண்டு விட முடியும் இல்லையா? அது போன்று அவர் சொல்றார், எல்லாவற்றிற்கும் எல்லா பொருட்களுக்கும் எல்லா மண்ணினால் செய்யப்பட்ட எல்லா பொருட்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது மண். மண்ணை பற்றி தெரிந்து கொண்டால் மண்ணிலிருந்து வரக்கூடிய பொருட்களை பற்றி தெரிந்து கொண்டு விடலாம். மண்ணிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஒரு உருவத்தில் வருகின்றன, ஒரு பெயரை எடுத்து வருகின்றன. உருவமும் பெயரும் மட்டும்தான் அதுக்கு இருக்கு. ஆனால் அதனுடைய தன்மைகள் எல்லாம் பார்த்தால் அந்த மண் போன்றே இருக்கின்றன, மண்ணை விட வேறானவை அல்ல. அப்போ அந்த மண்ணை பற்றி தெரிந்து கொண்டால் மண்ணினால் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாவற்றையும் தெரிந்ததாக ஆகும். அப்போ எல்லா பொருட்களுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த மண்ணை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். இந்த ஒரு லாஜிக் இதை நன்றாக கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி படைப்பிற்கு எல்லாம் மூலமாக இருக்கக்கூடியது பிரம்மம் அப்படின்னு எடுத்துன்னு வர்றார். எல்லா படைப்புக்கும் மூலமாக இருக்கக்கூடியது பிரம்மம். அந்த பிரம்மத்தை அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டதாக ஆகும். இதுதான் நம்மளுடைய முனிவர்களுடைய கடைசி ஞானம். இது அதுதான் இந்த இடத்துலையும் இந்த பகவத்கீதையும் சொல்லிட்டார், யத் ஞாத்வா ந இஹ பூயோன்யத் ஞாத்தவ்யம் அவசிஷ்யதே. எதை அறிந்து கொண்டு விட்டால் இதற்கு பிறகு அறிந்து கொள்ள வேண்டும் என்பது மீதி கிடையாது. அது எதை பற்றிய ஞானம்? என்னை பற்றிய ஞானம். என்னை பற்றி நான் அப்படின்னு சொன்ன உடனே உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை பற்றிய ஞானம். ஆத்ம ஞானத்தை ஒருவன் அடைந்து விட்டால் வேறு அடைய வேண்டும் என்ற ஒரு ஞானம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருங்க. ஞானம் தேகம் சவிஜானம் இதம் வக்ஷ்யாம் யசேஷதா யஜ்ஞாத்வா நேஹ பூயோன்யத் ஞாத்தவ்யம் அவசிஷ்யதே. அதை பற்றி இந்த இதில் ஆச்சாரியர் எழுதுறாருங்க. ஞானம் தே துப்யம், உனக்கு சொல்கிறேன் ஞானத்தை பற்றி. யார் சொல்கிறார்கள்? நான் சொல்கிறேன். அகம். வெறும் ஞானத்தை பற்றி சொல்லவில்லை. சவிஜானம், விஞ்ஞான சகிதம். விஞ்ஞானம்னா சுவானுபவ சகிதம் அப்படிங்கிறார். அனுபவத்துடன் கூடிய ஒரு ஞானத்தை உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அபரோக்ஷ ஞானத்தை பற்றி உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இதம் வக்ஷ்யாமி கதைஷ்யாமி அசேஷதா, முழுமையாக சொல்லிக் கொடுக்கிறேன். அது எப்படிப்பட்ட விஞ்ஞானம் அப்படின்னா, அந்த ஞானத்தை ஒருவன் அறிந்து கொண்டானேயானால் அதன் பிறகு எதையாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்பது மீதி இருக்காது அப்படிங்கிறத அடுத்த லைன்ல சொல்றார். யஜ்ஞாத்வா யத் ஞானம் ஞாத்வா ந இஹ பூயஹா புனஹ அந்யத் ஞாத்தவ்யம் அப்படிங்கிறார். வேற ஏதாவது ஒன்று இந்த உலகத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஞானம் மீதி இருக்கா அப்படின்னா கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஞானம், அதுவே இந்த ஞானத்தின் பலன். ஆத்ம ஞானத்தின் பலன் என்ன அப்படின்னா, மற்ற ஞானம் தேவையில்லை என்பது பலன். அதனால்தான் இந்த இடத்துல கடைசியில் அவர் ஆச்சாரியர் எழுதும்போது, மத் தத்வஜ்ஞா யஹா சஹ சர்வஜ்ஞா பவதி. யார் என்னை பற்றி அறிகிறார்களோ அவன் சர்வஜனாக ஆகிவிடுகிறான் அப்படிங்கிறார். சர்வஜன் அப்படின்னா எல்லாவற்றையும் அறிந்தவன், பிரம்மத்தை அறிந்தவன், எல்லாவற்றையும் அறிந்தவனாக ஆகிவிடுகிறான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த ஞானம் உயர்ந்த ஞானம், பிரம்மத்தை பற்றிய ஞானம், பிரம்ம ஞானம். அதை அடைவது என்பது மிகவும் கடினமானது, உயர்ந்த ஞானம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஞானங்களும் நம்முடைய புலன்களுக்கு பிடிபட்டு விடுகின்றன. புலன்களால் பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது, உணர முடிகிறது. ஆனால் தன்னுடைய ஆத்மாவை பற்றிய ஞானம் புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஞானம் அது. அதனால அந்த ஞானத்தை அடைவது என்பது மிகவும் கடினம். துர்லபம் ஞானம் அப்படின்னு போட்டிருக்க. அத்தகா விசிஷ்ட பலத்வா துர்லபம் ஞானம் அப்படின்னு போட்டிருக்க. அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை அடைவதற்கு எத்தனையோ மனிதர்கள் முயற்சி செய்கிறார்கள். எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த எத்தனையோ மனிதர்கள் ஒரு சிலர் தான் முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார். மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேத்தி தத்வதா அப்படின்னு சொல்றார். எத்தனையோ மனிதர்கள், சஹஸ்ரேஷு அப்படின்னா அநேகேஷு, பல கோடி மனிதர்களில், கஷ்டி தேவ யாரோ ஒருவர், யததி சித்தயே, யததி அப்படின்னா பிரயத்தனம் கரோத்தின்னு அர்த்தம், முயற்சி செய்கிறான். எதற்காக அப்படின்னா என்னை பற்றி அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறான். சித்தியர்த்தம் அப்படின்னு போட்டிருக்கார்.
என்னை பற்றினா அந்த ஆத்ம ஞானத்திற்காக, ஆத்மாவை அறிய வேண்டும் என்பதற்காக யாரோ ஒருவர், பல கோடி மக்களில் யாரோ ஒருவர் முயற்சி செய்கிறார்கள். முயற்சி தான் செய்கிறார்கள், அடையலை. அப்படி முயற்சி செய்பவர்களில் கூட யததாமபி சித்தானாம் கஷ்டித் மாம் வேத்தி தத்வதா, அப்படி முயற்சி செய்பவர்களில் கூட யாரோ ஒருவர், முயற்சி செய்பவர் யார்? மோட்சத்தை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் எத்தனையோ பேர். அதில் யாரோ ஒருவர் மோக்ஷாயை யதந்தே தேஷாம் கஷ்டித் ஏவ மாம் வேத்தி, யாரோ ஒருவர் தான் என்னை உள்ளபடி அறிகிறார்கள். யதாவத் அப்படின்னு போட்டிருக்கார், தத்வதா அப்படின்னு போட்டிருக்கார். உள்ளதை உள்ளபடி அந்த இறைவனை, அந்த ஆத்மாவை பற்றி யாரோ ஒரு சிலர் தான் அறிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ அப்படி எத்தனையோ பிறவிகள், அதனால தான் சொல்கிறோம், நம்ம ஒரு மனிதனுக்கு எத்தனையோ பிறவிகள். அந்த இறைவனை பற்றி ஒரு ஞாபகம் வரணுங்கிறது கூட ஒரு இறைவனுடைய அனுகிரகம். இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் இறைவனை பற்றி ஒரு ஞாபகம் வராது. இறைவனை அடைவதற்கு ஒரு முயற்சி செய்கிறோமே, அது இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் வராது. மனிதனாக பிறப்பதற்கே பெரிய புண்ணியம் இருந்திருக்க வேண்டும். புண்ணியம் இல்லாவிட்டால் ஒரு மனிதனாக பிறந்திருக்க முடியாது. பிறவி என்பது, இந்த பிறவி போச்சுன்னா எந்த பிறவி வரும்னு தெரியாது, எப்படி வேணாலும் போகலாம். அதனால இந்த பிறவிலேயே முயற்சி செய்து 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 அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால இந்த பிறவியிலேயே அவனை அடைந்து விட வேண்டும். அப்படி ஒரு வேகம் இருக்க வேண்டும். அவன் தான் முமுக்ஷுன் பேர். அப்படிப்பட்ட முமுக்ஷுக்களுக்கு மத்தியிலே, 1000 முமுக்ஷுக்களுக்கு மத்தியிலே யாரோ ஒருத்தனுக்கு ஒரு சித்தி கிடைக்கிறது. அவன் அந்த இறைவனை உள்ளதை உள்ளபடி அறிகிறான் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். மனுஷ்யானாம் சகசிரேஷு கஷ்டித் யததி சித்தையே யததாமபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேத்தி தத்வதா அப்படின்னு. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஸ்லோகங்கள் வருது. அந்த ஸ்லோகங்கள்லாம் ஸ்ரீ கிருஷ்ணர் 2 விதமான பிரகிருதிகளை பற்றி சொல்ல போகிறார். அதன் பிறகு இந்த உலகங்கள்லாம் எப்படி தோன்றினேங்கிறத சொல்ல போகிறார். அந்த பரமாத்மாவிலிருந்து உலகங்கள்லாம் எப்படி வந்தனங்கிறத சொல்ல போகிறார். இதுக்கப்புறம் இந்த 6 அத்தியாயங்களில் வரப்போகிறது எல்லாம் பரமாத்மாவை பற்றிய விளக்கங்கள். எப்படி முதல் 6 அத்தியாயங்களில் ஜீவனை பற்றிய விளக்கங்கள் இருந்ததோ, அதே போன்று இந்த அத்தியாயத்திலே பரமாத்மாவை பற்றிய விளக்கங்கள் இருக்க போகின்றன. இதையெல்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.